வெல்கம் பூஜிகா எலக்ட்ரானிக்ஸ். இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, இது வந்து இண்டெக்ஸ் 40 இன்ச் டிவி. இந்த டிவியில் என்ன கம்ப்ளைண்ட் வரும் பார்த்தீங்கன்னா, பேக்லைட் டிரைவரில் வந்து சப்ளை வராது. அதாவது பேக்லைட் டிரைவரில் சப்ளை வரலனா நம்ம என்ன பண்ணுவோம்னா, தனியாக ஒரு பேக்லைட் டிரைவர் வச்சு ரெடி பண்ணி கொடுப்போம். இருந்தாலும் அது சூட்டபிள் ஆகாது. அதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோவில் அதை பற்றி தான் சொல்ல போகிறேன். இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சில டிவியில் வந்து பேக்லைட் டிரைவர் வைக்கும்போது கண்டிப்பாக வந்து மேட்ச் பண்ண முடியாது. படம் வந்து டல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் 10 நிமிஷம் ஓடும், ஆஃப் ஆகிடும். டிவி செக் பண்ணும்போது பேக்லைட் மட்டும்தான் ஆஃப் ஆகிருக்கும், டிவி வந்து ஓடிட்டு தான் இருக்கும். இதுதான் கம்ப்ளைண்ட்டு. இது மாதிரி டிவியில் எப்படி சரி பண்ணுறது, எப்படி நம்ம மேட்ச் பண்ணுறது தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். இப்போ பாருங்கள், இந்த மதர் போர்டில் வந்து 12 வோல்ட் சப்ளை கரெக்டாக வருது. அதுக்கப்புறம் 24 வோல்ட்டு நம்மளுக்கு தேவைப்படும். 24 வோல்ட் வந்து தேவைப்படுதுன்னா அங்கே வந்து 24 வராது. அதாவது சில டைமில் வந்து இந்த டிவியில் 24 வருது. அதுக்கப்புறம் 6.7 வோல்ட் தான் வருது. ஒரு 10 நிமிஷம் கழித்து பார்க்கும்போது 24 வோல்ட் வருது. அதாவது வந்து போகுது. ஆனால் வந்து 12 வோல்ட் சப்ளை மட்டும் கரெக்டாக வருது. அதாவது எப்படின்னா, மதர் போர்டில் 2 சப்ளை வரும். ஒரு 12 வோல்ட் சப்ளை வரும், 24 சப்ளை வரும். 24 சப்ளை தான் வந்து பேக்லைட் டிரைவருக்கு போயிட்டு வரும். இந்த 24 சப்ளை வந்து டிரைவர் இன்புட்டுக்கு போயிட்டு அவுட்புட்டில் வரும்போது பேக்லைட்டுக்கு தகுந்த மாதிரி சப்ளை வந்து ஏறும். அதாவது இந்த டிவி ஒரு 80 வோல்ட் எடுத்துனாக்கா 80 வோல்ட் வரும். 100 வோல்ட் எடுத்தால் 100 வோல்ட் வரும். 120 வோல்ட் வருதா 120 வோல்ட் வரும். ஆனால் இந்த டிவியில் வந்து இன்புட்லேயும் 25, 26, 24 அப்படி வருது. அவுட்புட்லேயும் பார்த்தீங்கன்னா அதே 25, 26 வருது. இப்போ இந்த டிவியில் நம்ம எப்படி பேக்லைட் டிரைவர் செட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஈஸியான விஷயம். அதாவது 24 வோல்ட் சப்ளை வந்து அதாவது கண்டினியூவாக வர மாதிரினா இந்த 24 வோல்ட்லேருந்தே நம்ம பேக்லைட் டிரைவருக்கு கொடுத்துடலாம். ஆனால் இந்த டிவியில் வந்து 24 வந்து சரியாக வர மாட்டுது. அதாவது விட்டு வருது. அதனால் 24 வோல்ட் வந்து நம்ம இந்த பேக்லைட் டிரைவருக்கு கொடுக்க முடியாது. 12 வோல்ட் மட்டும் தான் கொடுக்க முடியும். இப்போ இந்த டிவியில் ஆல்ரெடி வந்து செட் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த டிவியோடைய கம்ப்ளைண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பேக்லைட் டிரைவர் வச்சு பிரைட்னஸ் கம்மியாக இருக்குது தான் கஸ்டமர் கம்ப்ளைண்ட்டு. இப்போ இந்த பேக்லைட் டிரைவரில் நம்ம செக் பண்ண கரெக்டாக பாருங்கள், 12 வோல்ட்டு இன்புட்டில் கொடுத்துருக்காங்க. அதாவது நம்ம 24 வோல்ட் கொடுத்தா தான் சரியாக வரும். இப்போ வந்து 12 வோல்ட்டு கொடுத்துருக்காங்க. அது காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மதர் போர்டில் இருந்து 24 வோல்ட் வராதனால இந்த 12 வோல்ட்டே எடுத்து கொடுத்துருக்காங்க. பேக்லைட் டிரைவருக்கு 12 வோல்ட் கொடுக்கலாம். அதாவது 12 வோல்ட் கொடுத்தா அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு 60 வோல்ட் 70 வோல்ட் வேணும்னா கண்டிப்பாக வந்து ஒரு 32 இன்ச் டிவிக்கு கரெக்டாக தான் இருக்கும். இதே வந்து ஒரு 43 இன்ச்சு டிவியெல்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 80லேருந்து 90 வோல்ட்டு, சில டிவியில் 100 வோல்ட் கூட எடுக்கும். இது மாதிரி டிவிக்கு வந்து 12 வோல்ட் கொடுக்கும்போது டிரைவரால் வந்து சிங்கிள் காயில் டிரைவரால் அதிக சப்ளை கொடுக்க முடியாது. அதுக்கப்புறம் ஆம்பியரும் கொடுக்க முடியாது. இப்போ 12 வோல்ட் கொடுத்து இந்த அவுட்புட்டுக்கு பார்த்தீங்கன்னா 6-7 வோல்ட் தான் வருது. அதாவது 67 வோல்ட் வருது. 67 வோல்ட் வந்து இந்த டிவிக்கு போதுமான சப்ளை கிடையாது. கிட்டத்தட்ட வந்து 70 வோல்ட் 80 வோல்ட் வந்தால் தான் பேக்லைட் வந்து பிரைட்டாக எரியும். இப்போ 67 வோல்ட் வரதுனால இந்த பேக்லைட் வந்து டல்லாக எரியுது. அதுக்கப்புறம் ஆம்பியர் கூட்டுறதுக்கு இந்த ரெஜிஸ்டரில் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து சால்ட்ரிங் பண்ணியிருக்காங்க. அதாவது சப்போஸ் கம்மியாக இருந்தாக்கா ஒரு 2 பின்னு 3 பின்னு மட்டும் சால்ட்ரிங் பண்ணால் சரியாக இருக்கும். இதில் ஃபுல் எல்லா பின்னுமே சால்ட்ரிங் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமும் சப்ளை வந்து இந்த டிவிக்கு கிடைக்கல. அதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா, சிங்கிள் காயில் பேக்லைட் டிரைவர் வந்து சப்ளை அதான் கொடுக்க முடியும். அதே வந்து 24 வோல்ட் சப்ளை கொடுத்துருந்தா இந்த பேக்லைட் டிரைவரே போதுமானதாக இருக்கும். அது காரணம் பார்த்தீங்கன்னா சப்ளை கொஞ்சம் கூட்டுற மாதிரி இருக்கும். இப்போ நான் வந்து வீடியோ எடுக்கும்போது கொஞ்சம் படம் பார்க்கறதுக்கு பளிச்சுன்னு தான் இருக்குது. ஆனால் கஸ்டமர் கம்ப்ளைண்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப டல்லாக இருக்குது. இந்த டிவியில் 12 வோல்ட் மட்டும்தான் வருது. 24 வோல்ட் சப்ளை வராதனால இந்த பிரச்சனையாக இருக்குது. இதே 24 வோல்ட் சப்ளை பேக்லைட் டிரைவர் இன்புட்டுக்கு போகிற சப்ளை கரெக்டாக வந்தால் இந்த பிரச்சனையே கிடையாது. அதாவது ஆம்பியர் கம்மியாக இருந்தாலுமே பிரைட்னஸ் வந்து அதிகமாக இருக்கும். அதாவது ஆம்பியர் ரெஜிஸ்டர் வந்து ஃபுல்லாக நம்ம சால்விங் பண்ணி இந்த பிரச்சனை இருக்குதுன்னா காரணம் பார்த்தீங்கன்னா சப்ளை கம்மியாக இருக்குது, ஆம்பியர் கம்மியாக இருக்குதுன்னு அர்த்தம். இப்போ இந்த மதர் போர்டில் செக் பண்ணுறேன். இதுக்கு முன்னே 26 வோல்ட் வந்துருந்து. அதுக்கப்புறம் பாருங்கள் 6.7 வோல்ட் தான் வரும். அதாவது திடீர்னு சப்ளை வந்து பேக்லைட் டிரைவருக்கு வருது, அது திடீர்னு சப்ளை வந்து பேக்லைட் டிரைவருக்கு வர மாட்டுது. இதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா பவர் சப்ளை தான் ப்ராப்ளம். அதாவது இது காம்போ மதர் போர்டுனால 2 சப்ளை வரும். 12 வோல்ட் சப்ளை ஒன்று வரும், 24 வோல்ட் சப்ளை ஒன்று வரும். இந்த 24 சப்ளையில் தான் பிரச்சனை இந்த மதர் போர்டில். இப்போ இந்த டிவியில் நான் எதுவுமே செய்யலை, பேக்லைட் டிரைவர் தான் மாற்றிருக்கிறேன். அதாவது ஏற்கனவே மாற்றின டிரைவர் பார்த்தீங்கன்னா சிங்கிள் காயில் உள்ள டிரைவரு. இப்போ பாருங்கள், டபுள் காயில் உள்ள டிரைவர் போட்டிருக்கிறேன். அதாவது இந்த காயில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 55 இன்ச்சு டிவி வரைக்கும் யூஸ் பண்ணலாம். நம்ம இதுக்கு அதே 12 வோல்ட் சப்ளை மட்டும் தான் கொடுத்துருக்குறேன். இப்போ சப்ளை செக் பண்ணும்போது பாருங்கள், இந்த டிரைவரில் கிட்டத்தட்ட 79.9 வருது. இந்த சப்ளை இந்த டிவிக்கு போதுமானதாக தான் இருக்கும். அதாவது இதுக்கு முன்னே வந்து 67 வோல்ட் வந்துருந்து, இப்போ 80 வோல்ட் கிட்டத்தட்ட வருது. இந்த பேக் லைட்டுக்கு வந்து இந்த சப்ளை போதுமானதாக இருக்கும். இப்போ நம்ம வேறு எதுவும் பண்ணல.
அதே சப்ளை அதே செட்டப்பு பேக்லைட் டிரைவர் பார்த்திங்கன்னா டபுள் காயில் உள்ள பேக்லைட் டிரைவர். அதே போல் ஆம்பியர் வந்து நம்ம வந்து 4 தான், அதாவது 4 பின்னு மட்டும் தான் சால்விங் பண்ணியிருக்கிறேன். இது ஒரு பின்னு சால்விங் பண்ண போதுமானதாக இருக்கும். இது வந்து 4 பின்னு சால்விங் பண்ணுவோம். ஆனால் பிரைட் பார்த்திங்கன்னா ஓவர் பிரைட்டாக தான் இருந்து. இப்போ இதுலேருந்து உங்களுக்கு என்ன தெரிய வருது பார்த்தீங்கன்னா, பேக்லைட் டிரைவர் செட் பண்ணும்போது பேக்லைட் சப்ளைக்கு வந்து சப்ளை மட்டும் முக்கியம் கிடையாது, ஆம்பியரும் முக்கியம். அதாவது சில டிவியில் நீங்கள் பேக்லைட் டிரைவர் வைக்கும்போது இது மாதிரி பிரச்சனைலாம் வரும். அதுக்காக தான் இது மாதிரி வீடியோ வந்து உங்களுக்கு எடுத்து போடுறேன். அது காரணம் பார்த்தீங்கன்னா, பேக்லைட் டிரைவரில் வந்து ஏகப்பட்ட ப்ராப்ளம் இப்போ வர டிவிலாம் வருது. சில டிவியில் பார்த்தீங்கன்னா எத்தனை பேக்லைட் வச்சாலும் சரி, எத்தனை பேக்லைட் டிரைவர் வச்சாலும் சரி, அடுத்த செகண்டில் போயிட்டே இருக்கும். அதுக்கு காரணம் என்னென்னு அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். ஒருத்தர் கமெண்ட்டில் சொல்லியிருந்தார், பேக்லைட்டு வந்து டெல்லாக இருந்தால் படமும் டெல்லாக இருக்குமான்னு கேட்டிருந்தாரு. ஆமாம், படம் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ தூரம் பேக்லைட் பிரைட்டாக இருக்கோ அந்த அளவுக்கு குவாலிட்டி கொஞ்சம் கூடுற மாதிரி தெரியும் டிவியில். அதான் விஷயம். இப்போ இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிங்க. வேறு ஏதாவது வீடியோ போடணுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி. பூஜிகா எலக்ட்ரானிக்ஸ்.